ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே சமையல். இன்னைக்கு எல்லாரும் வந்து ஏண்டா பேசுறது மூஞ்சி காட்டுறோம். அப்படியே தான்டா மூஞ்சியே காமிச்சுக்குவாங்களா? எல்லாரும் வந்து நான்வெஜ்னு சாப்பிடுவீங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு அசைவமாக கொய்யாக்காய் சட்னி. அசைவம் இல்லை, சைவம். ஓ சைவம், சாரி, அது வாயில் கூட வரப்பட்டது. இருந்தாலும் ட்ரை பண்றோம். நாங்கள் ராஜு சார்மி, எங்களுக்கு அசைவம் தான் மட்டும் தான் சாப்பிடுவோம், சைவம்லாம். இருந்தாலும் வீட்டில் ஒரு பேஷண்ட் இருக்கிறதுனால புதுசாக கொய்யாக்காய் சட்னி ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. வந்தால் இந்த வீடியோ போஸ்ட் ஆகும், நல்லா வீடியோ வராது, அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சட்னிக்கு செய்ய வேண்டிய தேவையான பொருட்கள் இதோ இங்கே பாருங்கள். நன்கு சிறுசாக பொடியாக நறுக்கப்பட்ட கொய்யாக்காய், வரமிளகா தேவையான அளவு, கொஞ்சோண்டு புளி, தேங்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இதுதான் மெட்டீரியல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். அப்படின்னா யூடியூப் வந்து அடுப்பு, நம்மளுக்கு அடுப்பு தெரியாது. எங்க லைட்ரு எங்கடா லைட்ரு அதுக்கு அடியில் கேட்குது. பொழுது அடுப்பை ஆன் செய்து விட்டோம். ஒழுங்காக வைங்க, பர்னரை ஒழுங்கா வைங்க. ஆடும் பாருங்க, இடாதுங்க. அங்க பாருங்க வச்சுச்சா. ஏன் நீ பண்றீங்க? நாங்க குக்குங்க. ஓகே ராஜு மாதிரியா? ஏமா குக்கிங் இஸ் ஆர்ட். ஐ அம் ஆர்டிஸ்ட். ரொம்ப சும்மா லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு வேணாங்களா? லைட்டா ஷாலோ ஃப்ரை போதும். எண்ணெய் போதும். ஃபர்ஸ்ட் கடுகு தாளிப்பு போட்டு தாளிக்குங்க. உங்களுக்கு தெரியுங்க குக்கிங் அளவு. இல்ல கரெக்டா இருக்கீங்களான்னு செக் பண்ண. ஓகே ஓகே. அடுத்து மிளகாவும் ஸ்லோ பண்ணுங்க. பட்டா நல்லா நல்லா வாசனை அரோமா நல்லா வருது. நல்லா வரும். கடலைப்பருப்புல போட்டு என்னடா அரோமா வருதுன்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் நான் வருதுன்னு சொல்லணும். அதுதான் யூடியூப் சேனல். இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சட்னி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் பண்ணி பார்த்து சொல்கிறோம். ஹெல்த்தியாக இருக்கா? ஒரு பக்கம் இருந்தாலும் டேஸ்டியாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. புளியை சேர்த்து போடுங்க. புளி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நல்லா எப்படி சும்மா அட்டகாசமாக வருதா? ஏன்னா பாட்டு போட்டால் யூடியூப் சேனலில் சைக் அடிப்பாங்க. ஆனால் நாங்களே மியூசிக் போடுறோம். சொர்க்கமே என்றாலும் அது எங்கள் ஊர் கொய்யாக்கா போல வருமா? கைண்ட் இன்ஃபர்மேஷன். இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கொய்யாக்கா. அந்த கொய்யாக்கா பார்த்தோன்னா நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா இந்த வீடியோவிலே அட்டாச் பண்ணுறோம் அந்த கொய்யாக்கா. ஆமாம், ஏன்னா ஆல்ரெடி ஒரு திருன்னு வீடியோ ஒரு எடிட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். போயிட்டு அந்த வீடியோ பார்த்துருவாங்க. அது உங்களுக்கு வரட்டும். இதோட மோசமெல்லாம் பண்ணி போடுறாங்க வீடியோ. உனக்காக தான் இவ்வளோண்டு கஷ்டப்பட்டு இப்போ இதை பண்ணின்னுக்குறோம். நீ இப்படி பேசுகிற. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இது அப்படின்றதுக்குள்ள அரைச்சிடலாம். அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தாளிப்பு. அதான் சார் தெரியுதா? தெரிஞ்சு நீங்கள் போதும் போதும் போதும். கடுகு பொரியுதுங்க, சவுண்ட் கேட்குது. பார்க்கணுமா? வாட்டர் பென்டாபிக் பென்டாபாஸ். அப்புறம் அது கழுவி ஊற்றிக்கலாம். ஓகே ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது பேஷன் கடுப்பாகி சாப்பிட போயிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் இதோட இந்த வீடியோ பார்க்குறோம். பாய் பாய், தேங்க்யூ.